ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களுக்கான ஒரு முக்கிய பதிவை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இதில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பெண்கள் கடைபிடித்து கொண்டிருந்தீங்கன்னா அதை முதல்ல கைவிடணும். இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக தான். இது நமக்கு பூஜை முறையிலையும் எந்த ஒரு பலனுமே தராமல் போயிடும். வீட்லேயுமே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், எதிர்வினைகள் கிளம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வீட்டின் தூண் போன்றவர்களாக இருப்பவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் எத்தனை தான் சம்பாதித்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் கூட அந்த வீட்டில் பெண்கள் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பமானது பார்த்திங்கன்னா முன்னுக்கு வருவது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்பேற்பட்ட பெண்கள் தெரியாமல் ஒரு சில தவறுகளால் செய்யும் பொழுது அந்த குடும்பம் என்றைக்குமே துன்பத்தை அனுபவிக்கும் சூழ்நிலைக்கு ஆளாகிவிடும். அது என்னவென்று தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். முழுவதுமாக பாருங்கள். ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக தான் பார்க்கிறோம். மகாலட்சுமி என்பவள் செல்வத்திற்கு அதிபதி ஆனவள். அந்த ஒரு ஸ்தானத்தையே பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த பெண்கள் வீட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் அவர்களின் ஒவ்வொரு செய்கையும் வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய அம்சங்கள் பொருந்திய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொய் பேசக்கூடாது. போலித்தனமாக இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமாக தரத்தரம் தாண்டவமாடும். எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொய் பேசாமல், யாரிடமும் சண்டைக்கு செல்லாமல், அமங்கலமான வார்த்தைகளை பேசாமல் இருக்கும் பொழுது தான் அந்த வீடு எப்பொழுதுமே சுபிட்சமாக இருக்கும். நம்ம அதே எண்ணத்திலே இருக்கிறோம்னா, யாரையாவது புறம் பேசிக்கிட்டு இல்லை கேலி பேசிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம பூஜைகள் செய்தாலுமே அதில் முழு பலன் நமக்கு கிடைக்காது. அவர்கள் என்ன பூஜை செய்தாலுமே, எத்தனை கோயில்களுக்கு சென்றாலுமே அந்த தெய்வங்கள் அந்த வீட்டில் குடியிருக்காது அப்படிங்கிறதான். ஏனென்றால் வார்த்தை வாக்குகளை பொறுத்தவரையில் ஆண்களை விட பெண்களுக்கு அந்த சக்தியானது அதிகமாக இருக்கின்றது. அதனால தான் பெரும்பாலும் பெண்கள் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை கோபப்பட்டு சாபம் கொடுத்தால் அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படும் என்பது ஐதீகம். அப்படி இருக்கும்போது தான் தன் வீட்டிலேயே அந்த பெண்கள் இந்த தவறை செய்யும்போது குடும்பம் நிச்சயமாக கஷ்ட சூழ்நிலையில் தான் இருக்கும். உடனே சில பேர் சொல்லுவாங்க, பெண்களை மட்டும்தான் குறை சொல்கிறீங்க, பெண்களுக்கு தான் இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா அவரவர் குடும்பத்தில் சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்களை ஏன் முக்கியத்துவம் படுத்தி சொல்கிறோம்னா அவர்கள் தான் அந்த வீட்டிலேயே ஒரு மகாலட்சுமியின் அம்சமாகவே இருக்கின்றனர். அதனால தான் பெண்களுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்வது. அது எல்லார் வீட்டு பெண்களையும் அடங்கும் தான். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது சில வீடுகளில் கஷ்டம் ஏற்படும். நம்மளுக்கு எதனால் கூட தெரியாது. இதனால தான் அப்படின்னு தெரிய வரும்பொழுது நம்ம திருத்தி கொள்வதே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அதனால் அதை திருத்தி கொள்வதற்கு நம்ம ட்ரை பண்ணலாம். உடனே நம்ம எங்களை மட்டும்தான் குறை சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பேச்சுக்களை தவிர்த்து விடுவது நல்லது. உண்மையை மட்டுமே பேசி போலித்தனம் இல்லாமல் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும் பெண்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகத்தன்மை இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பெண்கள் செய்யும் எந்த ஒரு காரியமும் வெற்றியை மட்டும்தான் தழுவுமே தவிர தோல்வி என்பதே கிடையாது தான். அதேபோல் ஒரு சில பெண்கள் எத்தனை நன்றாக இருந்தாலும் கூட மற்றவருடன் பேசும்பொழுது ஒன்றுமே இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டு தான் இருப்பார்கள். இது போன்ற செய்கைகளையும் பெண்கள் தங்கள் வீட்டில் அறவே செய்யக்கூடாது. அதற்காக ஆண்கள் பொய் பேசாமலே என்றால் அப்படிலாம் கிடையாது. ஒரு வார்த்தை பெண்கள் சொல்வதற்கும் ஆண்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் அதிகம். பெண்கள் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதற்கான வலிமையும் அதிகம். அதனால தான் ஒரு வீட்டில் பெண்ணை தெய்வமாகவும் வீட்டின் மகாலட்சுமியாகவும் நினைத்து நம்ம பாவித்து வருகின்றோம். அத்தகைய பெண்கள் பார்த்திங்கன்னா பொய் பேசும்பொழுது பாதிப்பும் நமக்கு அதிகமாகத்தான் ஏற்படும். அதனால தான் இந்த தவறை செய்யக்கூடாது என்று கூறுகின்றோம். அதே போல் பார்த்திங்கன்னா அவரவர் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களையும் பிள்ளைகளை பற்றின பிள்ளைகள் எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டு வரார்கள், ஏதாவது ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குது, பக்கத்து வீட்டில் எப்படி நடக்குது அப்படி இருக்குன்னு தேவையில்லாத இந்த பேச்சுக்களையுமே பார்த்தீங்கன்னா கூடி பேசக்கூடாது. அப்போ அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்களேன்னு நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்வினைகள் உண்டாகும். அந்த பொறாமை குணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மிடம் வரும் பொழுது நம்ம மற்றவர்களிடத்துலையும் அதே தான் நம்ம பேசி கொண்டு இருப்போம். இப்படி நம்ம காலம்புறா அப்படியே செய்து கொண்டு வரும் பொழுது இதுவே நம் வீட்டிற்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும். அவரவர் வீட்டில் நடப்பது பார்த்திங்கன்னா அவரவரை சார்ந்தது. அதனால் மற்றவர்களிடம் போய் நம்ம அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு புறம் பேசக்கூடாது. நம்மளுடைய வேலையை செய்து கொண்டு பேசுகிறோம்னா நல்லதே பேசி
நல்லதே பேசி சிரித்து கொண்டு நம்ம இருக்கணும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது அப்படிங்கிறதும் ஒரு கூடாத விஷயந்தான். அவர்கள் வாயால் வீட்டில் பிள்ளைகள் சாபம் கொடுப்பது, வீட்டில் வருபவர்களை மனம் புண்படுத்தும்படி பேசுவது, இதையெல்லாம் விட முக்கியம் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடும்போது அவர்களை திட்டவோ சபிக்கவோ கூடாது. இது மிகப்பெரிய பாவத்தை நமக்கு சேர்த்துவிடும். அதுபோல வீட்டில் விளக்கேற்றும் பொழுது யார் மனதிற்குள்ளேயும் திட்டிக்கொண்டு சபித்து கொண்டு விளக்கேற்றக்கூடாது. பூஜை அறையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதுமே மனதை நமக்கு சாந்த சுரூபமாக வைத்து கொண்டு தான் அந்த பூஜை அறைக்கு நம்ம செல்லணும். அங்கே போய் எதையாவது யோசித்து கொண்டு மனதில் போட்டு நம்ம குழப்பிக்கொண்டு அந்த பூஜைகளை தொடங்குறோம்னா அது ஒருபோதுமே நமக்கு வெற்றியை தராது, பலனுமே கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், சும்மா ஏதோ ஒரு வேலையை பண்ணுற மாதிரி தான் நம்ம பூஜையை பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் பூஜையை செய்தாலும் சரி, சமையலில் நம்ம ஈடுபட்டாலும் சரி, அதில் ஒரு முழு ஈடுபாடோடு அந்த நிலைமைக்கு நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிடணும். வேறு எதுவுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஓடக்கூடாது. சமையல் அறையில் நின்று சமைக்கும் போதும் இந்த விஷயத்தையே அதே கவனத்தோடையும் நம்ம இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறோமோ அதை பற்றின முழு சிந்தனையை தான் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இப்படி அவர்கள் வாயிலிருந்து முடிந்த வரையில் எந்தவித ஆபாச வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ வரவே கூடாது. அப்படி சபித்து கொண்டே இருக்கும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பணங்காசுடன் வாழ்ந்தாலும் கூட அந்த வீட்டில் நிம்மதியானது இருக்காது. அதாவது வீட்டில் காசு பணம் எல்லாமே சேமித்து கொண்டு வந்தாலுமே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது எல்லாத்தையுமே கவனித்து கொண்டு இருந்தோம்னா நம்மளுடைய செல்வ வளம் பெருகினாலுமே அதை வைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. அதாவது நம்மகிட்ட அவங்களுக்கு அதிகமாக எல்லாமே இருந்தாலுமே கொஞ்சம் அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலே சில பேருக்கு அப்படி பிடிக்காது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் இருந்தாலும் காசு பணங்கள் செல்வங்கள் இருந்தாலுமே மன நிம்மதி இருக்காது. ஐயோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வே பார்த்தீங்கன்னா நமக்கு பெருத்த ஒரு எதிர்வினையை கிளப்பிட்டு விடும். அதனால் எப்பொழுதுமே அடுத்தவர்களை பற்றின சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இதெல்லாம் கடைபிடித்தாலே பார்த்தீங்கன்னா வீடும் சுபிட்சமாக இருக்கும். பெண்களுடைய மனதும் எந்த ஒரு அலைபாயலும் இல்லாமல் எப்பொழுதுமே அந்த நல்ல குணத்தோடு இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வயதாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டுற வகையில் தான் இருக்கும். வயதாக குழந்தை பருவத்திற்கு எல்லாருமே செல்லத்தான் செய்வாங்க. அதனால் இருந்தாலுமே சிறு வயதிலேயே கொஞ்சம் கவனத்தோடு நல்ல குணத்தோடு நம்ம வளரும் பொழுது நல்லது. இதே நம்ம வீட்டில் நாம் போய் பேசிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடுத்திக்கிட்டு அடுத்தவங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய குழந்தைகளுமே வளரும் பொழுது அதை கவனித்து கொண்டு வளரும் பொழுது அந்த பெண் பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா இதே நினைப்போடு தான் வளருவாங்க. அப்போ அவர்கள் வேறு வீட்டிற்கு சென்றாலுமே இப்படி தான் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே அன்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு அன்பாகவே நம்ம பழகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா சுகமாக இருக்கும். யாரிடையுமே அதாவது குடும்பத்தில் நம்ம பேசுகிறோம், நல்லதே பேசிட்டு நம்ம போயிடணும். வெளியில் யாரையும் சந்தித்தாலும் கூட என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படிங்கிற இந்த சிறு வார்த்தைகளை மட்டுமே பேசி நம்ம பழகிட்டு போயிடணும். அடுத்தடுத்து நம்ம அங்கே இப்படி நடக்குது இங்கே இப்படி நடக்குதுன்னு பேச ஆரம்பித்தாலே இதுவே நமக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும். அவங்க அப்படி வாழ்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி இப்படின்லாம் பேசக்கூடாது. நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உறவினர்களை பார்த்தாலுமே அளவோடு பேசி கொண்டு போயிடணும். நம்ம அதிகமாக பேச தான் தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயில் வரும். அப்போ நம்ம இப்படின்னு நம்ம கூறும் பொழுதே அது சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள் இழுத்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பேச்சை குறைச்சிட்டாலே பெண்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல குணமானது வந்துவிடும். பேசுங்க, அதற்காண்டி அளவோடு பேசுங்க அப்படின்னு சொல்வது தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நன்மையை சார்ந்தது தான். அதனால் பெண்களை மட்டுமே குறிப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதையும் நம்ம சொல்லிவிடுவது நல்லது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்வது உண்டு, பெண்களை மட்டுமே நீங்கள் எப்படி குறை கூறுறீங்க அப்படி இப்படின்னு. முதல்ல சொல்கிற விஷயம், பெண்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு முக்கிய பங்கு. குடும்ப தலைவரை விட பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்குத்தான் அந்த முழு பொறுப்பானது அதிகமாக இருக்கும். அந்த நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது அவர்களிடம்தான் இருக்கும். சம்பாதித்து வந்த அந்த எல்லா காசுமே இந்த அளவுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு எல்லாமே அவர்களிடம்தான் அதிகமாக தெரியும். பெண்கள் தெரியாமல் செய்யும் இந்த சின்ன சின்ன தவறுகளை சரி செய்து விட்டாலே போதும்,
அந்த குடும்பம் என்றென்றைக்குமே நல்ல நிலையில் அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதில் எல்லளவு கூட சந்தேகம் கிடையாது. பெண்கள் இதை பின்பற்றி வாருங்க. அந்த வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் சந்தோஷமாக குடியிருப்பாள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு அதை செய்து பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்ல வார்த்தைகளே பேசுங்க, என்றுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற கருத்தோடு அந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.